என்னப்பா நாம் தமிழர் கட்சி உறவுகள் கூட்டம் நடத்ததான் பொதுக்கூட்டம் நடத்ததான் அனுமதி கேட்டாங்க. ஆனா சீமான் அவர்கள் மாநாடு நடத்துறாரு. ஒரு மாநாடு நடத்தினா எவ்வளவு கூட்டம் கூடுமோ அந்த அளவுக்கு இளைஞர்கள் எல்லாம் தன்னெழுச்சியாக வந்து நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறாங்களே, இது பொதுக்கூட்டமே இல்லப்பா, இது மாநாடு. விஜய் வந்து ஒரு நல்ல நடிகர், பல ஆண்டு காலமாக திரையில பார்த்தவர், இப்ப தரையில வந்து நிக்கிறாரு. அவர் ஒரு முறை பார்க்கலான்னு போன கூட்டம். ஆனா நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய கூட்டம் அப்படி கிடையாது. அண்ணன் சீமான் அவர்களின் கொள்கைக்காக, அண்ணன் சீமான் அவர்கள் வகுத்து வைத்திருக்கக்கூடிய கோட்பாடுக்காக எந்த ஒரு கட்சியோடையும் சமரசமே வைக்கிறது கிடையாது. யாரேனும் ஒருத்தர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினாலோ அதை மிகப்பெரிய செய்தியா போடுறது, வெளியில வந்து அம்பலப்படுத்துறது. பாருங்க, இந்த நாம் தமிழர் கட்சியில இந்த பிரச்சனை நடக்குது. திமுக இருந்து ஒரு கவுன்சிலர் வெளியில வருவார், அதை பத்தி பேச மாட்டாங்க. திமுகவுல முக்கிய பொறுப்புல ஒருத்தர் இருந்திருப்பாரு, அதை பத்தி பேச மாட்டாங்க. அதிமுக முக்கிய பொறுப்பாளர் ஒருத்தர் இருந்து கட்சியில இருந்து வெளியில வருவாரு, அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு உறுப்பினர் வெளியில வந்தாலும் கூட அவர்கள் தான் தலைப்பு செய்தி. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, வாசுதேவநல்லூர் மற்றும் கன்னியாகுமரியில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தார்கள். மிகச்சிறப்பாக இந்த பொதுக்கூட்டம் வந்து நடைபெற்றது. குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் பேசின பேச்சு தற்போது சமூக வலைதளத்தில் பேசும் பொருளாக ஆனது. ஒரு ஆகச்சிறந்த உரையை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்திருந்தாரு. குறிப்பாக இடஒதுக்கீடு குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசின பேச்சு, அதே போல காவிரி பிரச்சனையால தமிழர்கள் நாம எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகிறோம் என்பதை சுட்டிக்காட்டி ஆதாரத்தோடு அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு. தற்போது சமூக வலைதளத்தில் அண்ணன் சீமான் அவர்களை பேசின அந்த பேச்சு தான் தற்போது பேசும் பொருளா இருக்கு. அதே போல விஜய் அவர்கள் கட்சி தொடங்கும் போது பல பேர் பேசினாங்க, விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிட்டாரு, இதன் பிறகு சீமான் கதை முடிஞ்சிரும், மாற்று அரசியல்னாலே அது விஜய் தான், சீமான் பின்னாடி எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் இனி ஒரு நாட்கள் போக மாட்டாங்க என்ற அடிப்படையில் பல பேர் வந்து விமர்சனத்தை முன் வச்சாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, 14 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. ஒரு திரை கவர்ச்சி கிடையாது, ஏதோ ரசிகர் பட்டாளத்தை எல்லாம் வைத்துக் கொண்டான சீமான் அவர்கள் கட்சி தொடங்கல. ஒரு தனியாளாக நின்று இன்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி நாம் தமிழர் கட்சி தனித்துவமாக நிற்கிறது. இந்த நாம் தமிழர் கட்சியை நேற்று கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் அவர்கள், அவர் வந்து தன்னுடைய ரசிகர்களை எல்லாம் இணைத்து கொண்டுதான் கட்சியை தொடங்குறாரு. அவரோட ஒப்பிட்டு பேசி விஜய் வந்துட்டாரு, சீமான் கதை முடிஞ்சிரும், இதன் பிறகு விஜய் தான் மாற்று அரசியல், இளைஞர்கள் ஒட்டுமொத்த பேரும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க, சீமானுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பல பேர் விமர்சனம் பண்ணாங்க. சமூக வலைதளத்தில் ஊடகத்தில் பேசக்கூடியவர்கள் கூட இதன் பிறகு விஜய் தாங்க, சீமான் நல்லா இல்லைங்கன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து நாம் தமிழர் கட்சியை தாக்கி பேசியிருந்தாங்க. குறிப்பா நாம் தமிழர் கட்சியை தாக்கி பேசியவர்களுக்கெல்லாம் வாசுதேவநல்லூர், அதன் பிறகு கன்னியாகுமரியில் நடந்த கூட்டத்தை பார்த்த பிறகு அவர்கள் கண்டிப்பா வாய் திறந்து பேச மாட்டாங்க. ஏனங்க, என்னப்பா நாம் தமிழர் கட்சி உறவுகள் கூட்டம் நடத்ததான் பொதுக்கூட்டம் நடத்ததான் அனுமதி கேட்டாங்க, ஆனா சீமான் அவர்கள் மாநாடு நடத்துறாரு. ஒரு மாநாடு நடத்தினா எவ்வளவு கூட்டம் கூடுமோ அந்த அளவுக்கு இளைஞர்கள் எல்லாம் தன்னெழுச்சியாக வந்து நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறாங்களே, இது பொதுக்கூட்டமே இல்லப்பா, இது மாநாடுப்பான்னு சொல்லிட்டு பல பேர், இந்த திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் கூட பொதுவா நாம் தமிழர் கட்சி அரசியலை கவனிக்கக்கூடியவர்கள் எல்லாம் சுட்டி காட்டி சமூக வலைதளத்தில் பேசிட்டு இருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்களின் பேச்சை கேட்பதற்காக இளைஞர்கள் வந்து அணி அணியாக திரண்டு அண்ணனுடைய பேச்சை கேட்டுட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டம் என்பது மாநாடு போல நடந்தது. விஜய் அரசியலுக்கு வந்தா சீமான் கதை முடிஞ்சிடும்னு பேசினாங்க. விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகுதான் நாம் தமிழர் கட்சி கூட்டமே மாநாடு போல காட்சியளிக்கிறது. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களின் தனித்துவமான அரசியலை மக்கள் ஏற்கிறார்கள், அதுதான் உண்மை. இப்ப விஜய் ஒரு மாநாடு நடத்தினாரு, பல இளைஞர்கள் அந்த கூட்டத்தை காண போனாங்க. விஜய் வந்து ஒரு நல்ல நடிகர், பல ஆண்டு காலமாக திரையில பார்த்தவர், இப்ப தரையில வந்து நிக்கிறாரு. அவர் ஒரு முறை பார்க்கலான்னு போன கூட்டம். ஆனா நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய கூட்டம் அப்படி கிடையாது. அண்ணன் சீமான் அவர்களின் கொள்கைக்காக, அண்ணன் சீமான் அவர்கள் வகுத்து வைத்திருக்கக்கூடிய கோட்பாடுக்காக எந்த ஒரு கட்சியோடையும் சமரசமே வைக்கிறது கிடையாது. திமுகவா எதிர்த்து பேசுவாரு, அதிமுகவா எதிர்த்து பேசுவாரு, பாஜகவா காங்கிரஸா ரெண்டு பேரையும் சம தட்டுல வைத்த அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்த்து தனது விமர்சனத்தை முன்வைப்பாரு. இவர்கள் தமிழினத்திற்கு செய்த துரோகத்தை எல்லாம் பட்டியலிட்டு பேசுவாரு, யாருக்கும் அச்சப்பட மாட்டாரு.
ஆனால் நடிகர் விஜய் அப்படி துணிச்சலா பேசுவாரா என்பது உங்கள் மத்தியிலே நான் கேள்வியா முன் வச்சுக்கிறேன். இப்படி அண்ணன் சீமான் அவர்கள் தனித்துவமாக கொள்கை உறுதியோட நிற்பதால் தான் பல இளைஞர்கள் அண்ணன் சீமானின் பேச்சை கேட்பதற்கு மாநாடு போல நாம் தமிழர் கட்சி கூட்டத்திற்கு அணிதிரண்டு வருகிறார்கள். அதனால இதன் பிறகாவது நாம் தமிழ் கட்சி முடிஞ்சிருச்சு, சீமான் அவ்வளவுதான் சொல்லிட்டு பொய்யான செய்திகள் எல்லாம் சமூக வலைதளத்தில் பரப்ப வேண்டாம் என்பதை தாழ்மையோட நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல சில நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தியை பரப்பியிருந்தாங்க. விஜய் கட்சிக்கு நாம் தமிழ் கட்சி உறவுகள் பல பேர் இணைஞ்சிட்டாங்க, நாகையில நாம் தமிழ் கட்சி கூடாரமே காலி அப்படின்லாம் பல விமர்சனத்தை முன் வச்சாங்க. அவர்களுடைய நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி அரசியலை வீழ்த்தணும். விஜய் ஐடியாலஜியா கொள்கை ரீதியா விஜய் அவர்கள் வலுவா இல்லை, ஆனா தமிழ் தேசிய கொள்கையில சீமான் அவர்கள் உறுதியா இருக்காரு. அதனால அண்ணன் சீமானை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு பல பேர் பல வியூகங்களை எல்லாம் வகுத்து வேலை பார்க்கிறாங்க. அதுல விஜய் கட்சியை சார்ந்தவர்களே ஒரு பொய்யான செய்தியை, நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரே ஒரு பொறுப்பாளர் கூட விலகி விஜய் கட்சியில சேரல, நாகையில சேரல. ஆனா அதை ஒரு மிகப்பெரிய செய்தியா மாத்தினாங்க. எல்லா தொலைக்காட்சியும் அதுதான் பிளாஷ் நியூஸ்ல போட்டார். பாத்தீங்களா, விஜய் கட்சிக்கு நாம் தமிழர் கட்சி உறவுகள் எல்லாம் இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட காட்டுறாங்களா, வெளிப்படுத்துறாங்களா. சீமானின் கூடாரம் காலி ஆகிறது, நாம் தமிழர் கட்சியில கூடாரம், நாகையில கூடாரமே காலி ஆயிடுச்சு, நல்லா விமர்சனத்தை முன் வச்சாங்க. அப்படி விமர்சனத்தை முன்வைத்தவர்கள் எல்லாம் இன்று வாசுதேவநல்லூர் கன்னியாகுமரியில நடந்த கூட்டத்தை பார்த்து வாய் பொழந்து பார்த்து அழுதுட்டு இருக்காங்க, புலம்பிட்டு இருக்காங்க. என்னப்பா, நாம சீமானை வீழ்த்த பல முயற்சியில் ஈடுபடுறோம், ஆனா சீமானை காண அவருடைய பேச்சை உள்வாங்க பல இளைஞர்கள் வந்து கொண்டே இருக்காங்களே, தமிழ் தேசிய அரசியலை நம்மளால வீழ்த்த முடியாதோ அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க இந்த திராவிட திருடர்கள், இந்த திராவிட அயோக்கியர்கள். குறிப்பா நேற்று தான் நினைக்கிறேன் சமூக வலைதளத்தில் ஒரு காணொலி பார்த்துருந்தேன். குறிப்பா நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு சிலர் விலகிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. எந்த சேனல்ல பேட்டி கொடுப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நாம் தமிழர் கட்சியிலிருந்து யாராவது விலகிட்டா அவங்க வீட்டுக்கு நேரடியாக போயிடும். யாரு? சன் தொலைக்காட்சி. சன் தொலைக்காட்சிக்கு இதுதான் வேலை. மக்கள் பிரச்சனையை பத்தி பேச மாட்டாங்க. மக்கள் பாதிப்புக்குள்ளாகும் போது, மக்கள் போராட்ட களத்தில் நிற்கும் போது, மக்கள் இந்த திமுக ஆட்சியால அவதிக்குள்ளாகும் போதெல்லாம் இந்த சன் தொலைக்காட்சி மக்களை சந்தித்து உங்கள் குறைகள் என்ன, இந்த ஆட்சியில் உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்குனால கேள்வி கேட்க மாட்டாங்க. அதையெல்லாம் மக்கள் மத்தியில் காட்ட மாட்டாங்க. சன் தொலைக்காட்சியுடைய வேலை, நாம் தமிழர் கட்சியிலிருந்து யாராவது வெளியே வராங்களா அவர்களை பேட்டி எடுக்கணும். பேட்டி எடுத்து அண்ணன் சீமான் குறித்து அவதூறு பரப்பணும். திராவிட சித்தாந்தம்னு சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் சாதியவாதத்தை எதிர்க்குன்னு பேசுவாங்க. நாம் தமிழர் கட்சியில சாதிய சிந்தனையோட ஒரு சிலர் இருக்கலாம். அவர்கள் ஏதேனும் காரணத்தால வெளியேற்றப்படும் போது உடனே பாருங்க, நாம் தமிழர் கட்சியில இந்த சாதிக்கு உரிமையை கொடுக்க மாட்டாங்க, அப்படியே பிம்பத்தை மாத்தி மக்கள் மத்தியில கடத்துவாங்க. அவர்களுடைய நோக்கம் என்னன்னா, சாதி ஒழிப்போ, மக்களின் விடுதலையோ, ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கணுமோ அதெல்லாம் கிடையாது. அவர்களுடைய நோக்கம், இந்த சன் தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களின் நோக்கம் சீமானுக்கு எதிராக விஷ கருத்துக்களை பரப்பணும், சீமானை வீழ்த்தணும். சீமான குறித்து அவதூறு பரப்புனா தானே ஐயா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் நம்மளை பாராட்டுவாங்க. நமக்கு இவருடைய பாராட்டு வேணும். அதனால சீமானை வீழ்த்துறதுக்கு என்னென்ன பணிகள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் கையில் எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் சமரசம் இல்லாமல் சண்டை செய்யறார் பத்தியா. இது இந்த திராவிட கட்சிகளுக்கெல்லாம் உறுத்தலா இருக்கு. அதனால தான் இவருடைய அரசியலை வீழ்த்தணும் என்ற அடிப்படையில் யாரேனும் ஒருத்தர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினாலோ அதை மிகப்பெரிய செய்தியா போடுறது, வெளியில அம்பலப்படுத்துறது. பாருங்க, நாம் தமிழர் கட்சியில் இந்த பிரச்சனை நடக்குது. திமுகவிலிருந்து ஒரு கவுன்சிலர் வெளியில வருவார், அதை பத்தி பேச மாட்டாங்க. திமுகவில் முக்கிய பொறுப்புல ஒருத்தர் இருந்திருப்பாரு, அதை பத்தி பேச மாட்டாங்க. அதிமுக முக்கிய பொறுப்பாளர் ஒருத்தர் கட்சியிலிருந்து வெளியில வருவாரு, அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு உறுப்பினர் வெளியில வந்தாலும் கூட அவர்கள் தான் தலைப்பு செய்தி. ஆமா, அப்படியேப்பட்ட ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இவர்களுக்கு என்னன்னா, நாம் தமிழர் கட்சி குறித்து அவதூறு பரப்பணும், சீமானை வீழ்த்தணும்னு வேலை பார்க்கிறாங்க. ஆனா அண்ணன் சீமானவர்கள் செல்லக்கூடிய இடமெல்லாம் தன்னெழுச்சியாக இளைஞர்கள் கூடுவதை பார்த்து வைத்தெரிச்சல்ல தற்போது இந்த திராவிடர்கள் கதறிட்டு இருக்காங்க. கதறுங்கள். குறிப்பா வாசுதேவநல்லூர் கன்னியாகுமரியில அண்ணன் சீமான் அவர்கள் பொதுக்கூட்டம் தான் நடத்தினார். ஆனா மாநாடு போல இளைஞர்கள் கூடியிருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.